ஹலோ, இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன். கதை கண்டிப்பாக போர் அடிக்காது, நம்பி தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சின்ன பொண்ணு, வயசு 8 or 9 இருக்கும், 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கா. அவங்க வீட்டுக்கு மந்த்லி ஃபீனாயில் சப்ளை பண்ணுறதுக்காக ஒரு தாத்தா வருவார். அந்த தாத்தா கூட இந்த பொண்ணு ரொம்ப க்ளோஸ். எப்போ வந்தாலும் விளையாடுறதும், எப்போ வந்தாலும் ஜாலியாக பேசுகிறதும், தன்னோட சொந்த தாத்தா மாதிரி அந்த தாத்தாவை பார்த்துட்டு இருந்தா. ஒரு நாள் இப்படி ஒரு ஃபீனாயில் கொண்டு வரும்போது அவங்க அம்மா வீட்டில் இல்லை. And that day she received the touch, the first touch, the touch she never needed, the touch she can't accept, the touch which is not normal. And அந்த டச் என்னன்னு புரிஞ்சுக்க முடியல, பட் she know அது சரியான ஒரு டச் கிடையாது. But she felt something, that the touch is not right, the person is not right. Something, ஏதோ ஒன்று புரியுது, பட் புரியல. ஒரு 2 நாளுக்கு யோசிக்கிறா, அதுக்கப்புறம் மறந்துடுறா. குழந்தை இல்லை, குழந்தை. தென் தி சேம் கேர்ள் இப்போ வயசு 13, 4th 8th ஸ்டாண்டர்டுக்கு ப்ரமோஷன் ஆகிட்டா. அவங்க ஊரில் ஒரு திருவிழா, அதுக்காக போகிறா. அகைன் ஷீ ரிசீவ்ட் ஹர் செகண்ட் டச் ஃப்ரம் அ ஸ்ட்ரேஞ்சர். அதே மாதிரி தான், அவள் வேண்டாதது, அவள் நினைக்காதது, ஏன் எனக்கு இந்த டச் கிடைச்சதுன்னு எவ்வளோ யோசிச்சும் ஆன்சர் கிடைக்காதது. பட் தி சேம் டச் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பர்சன், தி சேம் மீனிங்லெஸ் அக்லியஸ்ட் டச் எவர் ஷீ அகெயின் ரிசீவ்ட். பட் இந்த டைம் கொஞ்சம் புரியுது. someone is abused her, அது அவளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த டைம் அவள் அதை யோசிச்சுட்டு சும்மா விடலை. ஷீ cried. யார்கிட்டையும் சொல்லாமல் அவள் மட்டும் தனியாக இருந்தால் அழுதா. அண்ட் அகெயின் ஒரு 2 வருஷத்தில் அந்த காயங்கள் மறைஞ்சு போகுது. தி சேம் கேர்ள் இப்போ வயசு 20, காலேஜ் செகண்ட் இயர். ஒரு காலேஜில் தன்னோட இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமை முடிச்சுட்டு தன்னோட வீடுக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கா. அண்ட் அகெயின் தி சேம் டச், பட் திஸ் டைம் த டச் வாஸ் டோட்டலி ஹாரிபிள். பட் இந்த தடவை அவள் அதை சும்மா விடலை, அழுகலை. டு யூ நோ வாட் ஷீ டிட்? சீட்டுக்கு பின்னாடி கைவிட்டு அவனோட கைகளை ஒடிச்சு திரும்பி நின்று அவளோட கை ரேகைகளை அவனோட கன்னத்தில் பதிச்சா. இதை கேட்டுட்ருக்க எல்லா கேர்ள்ஸ்னாலையும் ரிலேட் பண்ண முடியும். தி சேம் கைண்ட் ஆஃப் டச்சஸ் உங்கள் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். யா, பொண்ணாக பிறந்துட்டோம், இந்த மாதிரி டச்சஸ் எல்லாம் அனுபவிக்காமல் நம்ம வாழ்க்கை முடிய போகிறது கிடையாது. எப்படியும் லைஃப்பில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி டச்சஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். த டச் யூ நெவர் நீடட், த டச் யூ காண்ட் அக்செப்ட். பிகாஸ் ஐ நோ இன்னும் அந்த டச்சஸோட பதியங்கள், இன்னும் அந்த டச்சஸோட பிரிண்ட்ஸ் இதெல்லாம் உங்கள் மேலே காயாமல் அப்படியே தான் இருக்கும். ஆயில் ஃபுல்லாக அந்த பிரிண்ட்ஸை நீங்கள் சுமந்துட்டு தான் போக போகிறீங்க. பட் ஒன் திங், இந்த டச்சஸ், இந்த தொடுதல்கள் உங்கள் ட்ரீம்ஸை நீங்கள் எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கீங்களோ, உங்கள் ஃபோக்கஸ் எதை நோக்கி இருக்கோ அதை முடக்கி உங்களை ஒரு மூலையில் உட்கார வைக்கவே கூடாது. எப்பவுமே நமக்கு இந்த டச்சஸ் கிடைக்கும்போது, அந்த டச்சஸ் எங்கே கிடைச்சாலும் பரவாயில்ல, யுவர் ஆஃபீஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், எங்கே கிடைச்சாலும் பரவாயில்ல, பட் ஒரு பயணத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டுருப்போம், ஒரு டெஸ்டினேஷனை நோக்கி தான் நம்ம போயிட்டுருப்போம். இந்த டச்சஸ்னால அந்த பயணம் முடிஞ்சிடக்கூடாது. அந்த வேலையை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் இந்த மீனிங்லெஸ் டச்னால் அந்த வேலையை விடுற அளவுக்கு அந்த பர்சன் ஒர்த் கிடையாது. அந்த பர்சன் பண்ண விஷயம் உங்களை பாதிக்கக்கூடாது. அப்போ என்ன தான் பண்ணணும்? ரியாக்ட் அட் தி டைம். எப்போல்லாம் உங்களுக்கு இந்த டச்சஸ் கிடைக்குதோ உடனே ரியாக்ட் பண்ணுங்கள். ரியாக்ட் பண்ணுறதுனால அசிங்கம் உங்களுக்கு கிடையாது. பிகாஸ் நம்ம எந்த மிஸ்டேக்குமே பண்ணலை. whenever you receive these touches, just react at this time, just react towards his face. அந்த கதையில் ஆஃப்டர் தி 3rd இன்சிடெண்ட், அந்த பையனை ஸ்லாப் பண்ணதுக்கப்புறம் இந்த பொண்ணு வீட்டில் வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுன்னு சொல்கிறா. அவங்க வீட்டில் என்ன தெரியுமா சொன்னாங்க? இதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம், இதை அப்படியே மறைச்சிருவோம், இந்த அசிங்கத்தை அப்படியே மறைச்சிருவோம் அப்படின்னு. ஏன் மறைக்கணும்? நம்ம எந்த தப்புமே பண்ணலை, அவனுக்கு தேவையான பனிஷ்மெண்ட்டை அவள் கொடுத்துட்டு வந்திருக்கா. தென் அதில் என்ன தப்பு இருக்குது? அதில் நம்ம பண்ண அசிங்கம் என்ன? நத்திங். ஸோ
உங்களுக்கு எதிராக நடக்கிற தப்புகளுக்காக வாய்ஸ் ரைஸ் பண்ண எப்போவுமே பயப்படாதீங்க. நம்ம பயப்பட்டோம்னா அதுதான் அவங்களுக்கு டானிக் மாதிரி. they will use the tools against you over and over. நமக்கு எதிராக மிஞ்சி போனால் என்னென்ன டூல்ஸ் இருக்குது? மாஃபிங் இருக்குது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது இருக்குது, இல்லை இந்த மாதிரி டச்சஸ் இருக்குது. வேறு என்ன டூல்ஸ் இருக்க போகுது? whenever எப்போல்லாம் இந்த டூல்ஸ் உங்களுக்கு எதிராக உபயோகப்படுத்தப்படுதோ அப்போல்லாம் உங்கள் வாய்ஸை ரைஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சொசைட்டியில் இப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு நடுவில் நமக்காக நம்ம கூட வந்து நின்று குரல் கொடுக்குற சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு இந்த டச்சஸ் கிடைக்குதோ ஆன் தி ஸ்பாட் ரைஸ் யுவர் வாய்ஸ். இந்த தொடுதல்கள் உங்கள் கனவையெல்லாம் கட்டி போட்டு விட்டுருச்சுன்னா நம்ம வெறும் சதைகள்னு நம்மளே ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆயிரும். we are not just kgs of flesh, but we are a strong soul and beautiful heart. we have our own dreams. நமக்கான ஒரு பாதைகள் இருக்குது. அதில் இந்த மீனிங்லெஸ் டச்சஸ்னால ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நம்ம தான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ளீஸ், இந்த டச்சஸ்னால உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியும் பாதிக்காமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. never stand back because of this shit touches. இதெல்லாம் எப்படி தெரியுமா? நம்ம விளையாடுற ஒரு கேம் மாதிரி தான். நம்ம ஒரு கேமில் நடந்து போயிட்டுருக்கும்போது, ஓடிட்டுருக்கும்போது அங்கே ஏதோ விஷச்செடிகள் இல்லை மிருகம் இந்த மாதிரி எதையாவது விட்டு நம்ம லைஃப்பை வந்து காலி பண்ண பார்ப்பாங்க. திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த லைஃப் 3 தீர்ந்தா கூட திரும்ப ஃபில் பண்ணிவிட்டு விளையாட ஆரம்பிப்போம். அந்த கேம் அன்இன்ஸ்டால் பண்ண மாட்டோம். அப்படி தான் இந்த டச்சஸ் நம்ம ட்ரீம்ஸை காலி பண்ணக்கூடாது. இந்த டச்சஸ் வழியில் கிடக்கிற இல்லை வழியில் நம்ம காலை தட்டி விட்ட குட்டி கல் மாதிரி. அதை காலால் மிதித்து அந்த சைடு தள்ளி விட்டுட்டு திரும்ப அதே பாதையில் நம்ம நடக்கணும். ரிமெம்பர் ஒன் திங், we are girls, we are real warriors. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இது நான் ஆண்களுக்காக சொல்லிக்கிறேன். நிறைய இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ், நிறைய யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்குறேன். ஃபெமினிஸ்ட்டை வந்து கலாய்க்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறீங்க. ஃபெமினிஸ்ட் குரூப் வந்துட்டாங்க, இவங்க தான்ப்பா ஃபெமினிஸ்ட் குரூப்பு, இந்த மாதிரி நிறைய கலாய்க்கிற கமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்குறேன். அவங்களுக்காக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஃபெமினிஸ்ட் பேட்சை குத்திட்டு உண்மையாக வெறும் ஸ்டேட்டஸ் போடுறவங்க, பயோவில் வைக்கிறவங்கள பற்றி நான் பேசல. உண்மையாக பெண்களுக்கு எதிராக நடக்கிற விஷயங்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு பொண்ணை ஃபெமினிஸ்ட்டுன்னு சொல்லி கிண்டல் பண்ணாதீங்க. பிகாஸ் தட் கேர்ள் சின்ன வயசில் இந்த மாதிரி வேண்டாத அருவருப்பாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற இந்த மாதிரி அசிங்கமான அழியாத தடங்கள் கொண்ட டச்சஸ் தொடுதல்களை வாங்கிட்டு தான் இப்போ இங்கே ஃபெமினிஸ்ட்டுன்னு ஒரு பேட்சை குத்திட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ நெவர் டூ தட். நான் அந்த மாதிரி பண்ணுறவங்கள, இந்த மாதிரி டச்சஸ் கொடுக்குறவங்கள ஆண்கள்ங்கிற லிஸ்ட்லேயே சேர்க்க மாட்டேன். அவங்கெல்லாம் ஆண்கள்ங்கிற தகுதியை இழந்தவங்க. ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய ஜென்டில்மேன்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஆண்கள்னு ஒரே பேட்ச் குத்தி நிற்க வைக்கிறதுல எந்த உடன்பாடும் எனக்கு கிடையாது. ஸோ டியர் மேல் சொசைட்டி, ஒரு ஃபெமினிஸ்ட்டை, ஒரு ட்ரூ ஃபெமினிஸ்ட்டை, உண்மையாக பெண்களுக்கு எதிராக போராடுற ஒரு பொண்ணை கலாய்க்காதீங்க. அதை விட க்ரூயலான ஒரு திங் இருக்காது. பிகாஸ் அவள் வாங்கின பெயின்ஸ்க்காக ஷீ இஸ் ஸ்பீக்கிங். அதை நீங்கள் கலாய்க்க தொடங்குனீங்கன்னா அந்த குரூப்புக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போயிடும். ஸோ நெவர் டூ தட் அகைன். அந்த கதையில் வந்த 3 பேருக்காக நான் ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறேன். ஐ விஷ் இந்த வீடியோவை நீங்கள் 3 பேரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் யூ 3 guys give me this beautiful wings. உங்களால் தான் நான் இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்காக என்னோடய பெட்டர் வெர்ஷனை நான் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். எனக்குள்ளே இருந்து உங்களால் தான் நான் இப்போ இங்கே உட்காந்து பேசிகிட்ருக்கேன். பிகாஸ் ஆஃப் யுவர் டச் ஐ ஆம் ஹியர் நவ். மேபி உங்கள் டச்சஸ் வந்து என் பாடியில் அழியாமல் இருக்கலாம், பட் இட் கேவ் மீ the real me. So thank you very much and you deserve my thank you. Thank you so much. So dear girls, walk again, run again and fly again. We are not just a girl but a real warrior. In the touches la nammala onnum panna mudiyadunu we have to prove and we will. Live for your dreams, believe in yourself. அந்த டச்சஸ் உங்களை டிஃபைன் பண்ண போகிறது கிடையாது. விர்ஜினிட்டி லைஸ் இன் யுவர் ஹார்ட், நாட் இன் யுவர் பாடி. செல்லாத தூரங்களுக்கு செல்ல
இந்த சிறு சிறு கசப்பான தொடுதல்கள் காரணமானால் என் கண்மணியே, நீ ஒரு முழுமையான பெண்மணி அல்ல. Stand up for yourself. Never ever give up. Thank you so much.